ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்து சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, மோமீன்களின் முன்மாதிரி அன்னை ஆசியா அலைஹிஸ்ஸலாம் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை, ஈமானிற்கு உரம் போடக்கூடிய தகவல்களை அறிந்து கொண்டு நம்மளுடைய ஈமானையும் வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மோமீன்களின் முன்மாதிரி அன்னை ஆசியா அலைஹிஸ்ஸலாம் என்ற இந்த ஆசியா என்ற அந்த பெயர் நம்மள பல பேருக்கு தெரிந்திருந்தாலும் அதிகமான சகோதரர்களுக்கு இது தெரிய வாய்ப்பில்லை. யார் அந்த ஆசியா? ஏதோ நபிமார்களுடைய ஒரு மனைவியாக இருக்குமோ என்ற மோமீன்களுக்கே ஒரு முன்மாதிரி என்று சொல்லப்படுகிறது. இது நபிமார்களுடைய மனைவியாக இருக்குமோ, அல்லது நபியினுடைய மகளாக இருக்குமோ, அல்லது நபியினுடைய ஒரு தாயாராக இருக்குமோ, அல்லது ஒரு நல்லடியாருடைய மனைவியாவது மகளாவது இருக்குமோ என்ற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படலாம். ஆனால் ஒட்டுமொத்த உலக மோமீன்களுக்கே முன்மாதிரியாக சொல்லக்கூடிய இந்த அன்னை ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாம நினைக்கிற மாதிரியானவர்கள் ஆள் இல்லை. நம்ம யாருடைய மகளாக, மனைவியாக, பிள்ளையாக இருப்பார்கள் என்று நினைக்கிறோமோ அப்படி ஒரு வாரிசுக்கு, வரலாற்றுக்கு சொந்தக்காரவர்கள் இல்லை. ஆனால் அல்லாஹ் ஒரு பெண்ணை ஒரு முன்மாதிரியாக சொல்றான் என்றால் இதுல ஏராளமான பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள், ஈமானிற்கு உரம் போடக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கிறது. எத்தனையோ இறை தூதர்கள் அல்லாஹ் முன்மாதிரியாக சொல்லியிருந்தாலும், எல்லா இறை தூதர்கள் முன்மாதிரியாக இருந்தாலும், வலிமையான வலுமிக்க பல ஆண்களை அல்லாஹ் முன்மாதிரியாக கூட சொல்லல. இறை தூதர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹியை பெற்று மக்களுக்கு அறிவிக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் தான் ரோல் மாடலா இருப்பாங்க. இறைவன் புறத்தின் செய்தியை பெற்று மக்களுக்கு சொல்லுவாங்க, எதன் அடிப்படையில் வாழ வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டுவாங்க. அப்ப இறை தூதர்கள் எல்லா சமுதாயத்திற்குமே ரோல் மாடலா இருப்பாங்க. ஆனா வேற எந்த ஒரு இடத்திலேயும் எத்தனையோ நல்லடியார்கள் சம்பந்தமாக குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனையோ விஷயங்கள், வலுமிக்க தாக்கத்துடைய ஆண்கள் விஷயமாக எத்தனையோ விஷயங்கள் பேசப்படுகிறது. அவர்களையெல்லாம் அல்லாஹ் முன்மாதிரியாக சொல்லாமல் ஒரு பெண்ணை கொண்டு வந்து முன்மாதிரியாக நிறுத்துகிறான். இது ஏன் இந்த மாதிரி அல்லாஹ் ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்துகிறான் என்றால், அவர்கள் செய்த அந்த தியாகம், அவர்களுடைய அந்த ஈமான், அதற்காகத்தான் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார்கள். இரண்டாவது, ஒரு பலவீனமான ஒரு பெண்ணினமே இப்படி ஒரு முன் உதாரணத்திற்கு, இப்படி ஒரு ஈமானிய வலுவுக்கு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஆண்கள் அதை பார்த்து ஏன் நம்ம இருக்க முடியாது, ஏன் நம்ம இருந்தா என்ன அப்படிங்கிற அளவுக்கு ஆண்களுக்கு கொஞ்சம் வீர வருமா இல்லையா? ஒரு பெண்ணை ஒரு முன்மாடலா கொண்டு வந்து நிப்பாட்டக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன குறைஞ்சவர்களா என்ற ஒரு எண்ணமும் வரும். அப்ப ஒரு பெண்ணை கொண்டு வந்து அல்லாஹ் நிப்பாட்டுவதற்கு அதனுடைய வரலாற்று பின்னணிகள் ரொம்ப பயங்கரமானதாக, நாமெல்லாம் சர்வசாதாரணமாக நினைக்கிற மாதிரியான விஷயம் இல்லை. நம்மளால எல்லாம் முடியுமா? அதிகமானவர்களால் முடியல. இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி பார்க்கிறோம், இந்த ஒரு பெண்மணி மாதிரி இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆண்களால் கூட முடியவில்லை. எத்தனையோ விஷயத்துல வந்து சோட போயிடுறாங்க, எத்தனையோ விஷயத்துல கோட்டை விட்டுறாங்க, ஊருண்டு வந்த உடனே ஒட்டி போயிடுறாங்க, உறவுண்டு வந்த உடனே இணங்கி போயிடுறாங்க. ஆனா இந்த அன்னை ஆசியா அவர்கள் சம்பந்தமாக அவ்வளவு உறுதியாக இருந்தார்கள், அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தார்கள். எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய சித்திரவதைகள் வந்தாலும் அதையெல்லாம் அல்லாஹ்வுக்காக தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஒரு முன் மாதிரியாக இருந்தார்கள் என்பதற்காகத்தான் அல்லாஹ் அவர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரத்து தஹ்ரீம் என்ற சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தினுடைய 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில், லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிரௌன் இது காலத் ரப்பி இப்னிலி இன்தக பைத்தன் ஃபில் ஜன்னah வ நஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி வ நஜ்ஜினி மினல் கௌமில் லாலிமீன். இதான் அவங்களுடைய வரலாறு சம்பந்தமாக சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு வசனம். இந்த ஒரு வசனம் போதும் அவர்கள் யார், அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள், அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எதையெல்லாம் இழந்தார்கள் அல்லாஹ்வுக்காக, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எதை எதிர்பார்த்தார்கள் என்பதற்கு இந்த ஒரு வசனம் தான் மிகச் சிறந்த ஒரு முன் மாடலாக, முன் உதாரணமாக இருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ் முன் உதாரணமாகவும் சொல்லி காட்டுறான். லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிரௌன். ஃபிரௌனுடைய மனைவி இடத்தில் மூமின்களுக்கு அழகான ஒரு முன் உதாரணம் இருக்கிறது. ஃபிரௌனுடைய மனைவி இடத்துல முன் உதாரணம் இருக்கிறதா? யாரா அந்த ஃபிரௌன்? நம்ம பின்னாடி போய் பார்த்தோம்னா அவனை காட்டிக்கு ஒரு அநியாயக்காரன் உலகத்துல யாரும் இல்லை, அவனை காட்டிக்கு ஒரு அக்கிரமக்காரன் உலகத்துல யாரும் இல்லை, அவனை மாதிரி ஒரு கொடுங்கோலன் யாரும் இல்லை, அவனுக்கு எதிராக பேசக்கூடிய சக்தியும் கிடையாது. அவன் போட்டதுதான் சட்டம்,
அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரசனாக வாழ்ந்தவன் தான் யாரு? ஃபிரௌன் என்பவன். அவன் என்ன செஞ்சாலும் அவனை எதிர்த்து பேசுறதுக்கு ஆள் இல்லை. அப்படியாக இன்றைக்கு எப்படி உலக வல்லரசு என்று சொல்லக்கூடியவர்கள் சட்டாம்பிள்ளையாக வாழ்கிறார்களோ நடக்கிறார்களோ, அதை விட இன்னைக்காவது அதை தட்டி கேட்பதற்கு பல நாடுகள் இருக்கிறது. ஆனா ஃபிரௌனை எதிர்த்து பேசுவதற்கு ஆள் கிடையாது. எல்லாத்திற்கும் மேலாக உச்சகட்டமாக காண அல ரப்புக்குமுலா, நான் தான் உங்களில் மிகப்பெரிய ஒரு கடவுள் என்று சொல்லி வாழ்ந்தவன். அவ்வளவு ஒரு கொடுங்கோலனாக இருந்த அந்த ஃபிரௌனுடைய மனைவி இடத்துல ஒரு அழகான முன்மாதிரி இருக்கிறது அல்லாஹ் சொல்றான் என்றால், ஏன் அல்லாஹ் சொல்றான்? இங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தொடர்புல வந்துடுறாங்க, சீனுக்கு வந்துடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறார்கள் என்றால் சத்திய பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க. ஃபிரௌன்கிட்ட போறாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள வரலாறுகள்லாம் தெரிஞ்ச வரலாறு, அதை சொன்னோம்னா நேரம் அதிகமாக போயிடும். ஒரு கொலையை பண்ணிட்டு போயிடுவாங்க, அப்புறம் கல்யாணம் முடிச்சுட்டு திரும்ப வருவாங்க, தூதராக நியமிக்கப்படுவாங்க. அப்ப என்ன செய்யறாங்க? சில அற்புதங்களோட அத்தாட்சிகளோட ஃபிரௌனிடத்துல அல்லாஹ் போக சொல்றான். கையில் இருக்கக்கூடிய கைத்தறியை தூக்கி போட்டா பாம்பாக மாறுகிறது, அக்குள்ள இருந்து கையை எடுத்தா வெண்மையாக தெரிகிறது. இந்த அத்தாட்சியை கொண்டு விட்டு நீங்க ஃபிரௌனிடத்துல போங்க, போய் உங்களுக்கு இறைவனின் பக்கம் அவனை அலையுங்கள், மென்மையாக அலையுங்க, அவன் ஒரு வேளை நீங்கள் சொல்லக்கூடிய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்றெல்லாம் சொல்லி அல்லாஹ் அவர்களை அனுப்புறான். அப்ப அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சொல்றாங்க? என்னுடைய சகோதரர் ஹாரூனையும் எங்களுக்கு பக்கபலமாக அனுப்பி வை. அப்படி 2 பேரும் போறாங்க. போனா அங்க ஃபிரௌனை சந்திக்கிறாங்க. சந்திச்சு விட்டு அவங்க என்ன செய்யறாங்க? அவங்க அற்புதத்தை காட்டுறாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு அவன் என்ன சொல்லிடுறான்டா, இது என்ன ஒரு தந்திரம், இது வித்த காட்டுற, நீ இது சூனியம் பண்ற அப்படிங்கிற அளவுல சொல்லிடுறான். அப்புறம் தனி போட்டிகள்லாம் நடக்குது. போட்டி நடந்து எல்லாம் வெற்றி பெறாங்க, அது ஒரு கணக்கு. அப்ப இந்த நேரத்தில் அவங்க மக்களை அழைக்கிறாங்களா இல்லையா? இறைவனின் பக்கம் அழைக்கிறாங்க, ஒரு இறைவனின் பக்கம் அழைக்கிறாங்க. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை, வேற எவனையும் வணங்கக்கூடாது, அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்கக்கூடாது, ஃபிரௌன் கடவுள் இல்லை என்ற கொள்கையை அழுத்தம் திருத்தமாக பிரச்சாரம் பண்றாங்க. பிரச்சாரம் பண்ணுனா அதிகமான மக்களிடத்துல சென்றடையல. இரண்டாவது ஃபிரௌனுடைய சமுதாயத்திடத்துல சென்றடையல. இந்த ஃபிரௌனை தான் கடவுளாக, ஃபிரௌன் தான் மிகப்பெரிய ஒரு சக்தியாக, அவனுக்கு மிஞ்சிய ஒரு சக்தி இல்லை என்று அந்த மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. அதுபோக தனக்கு எதிராக எவனும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக பிற சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிற இனத்தில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை எல்லாம் அறுத்து கொண்டான். அப்படியெல்லாம் எனது சித்திரவதை செய்யக்கூடியவனாக, அதை தட்டி கேட்கறதுக்கு யாரும் இல்லை. அப்படியான ஒரு கொடுங்கோலனாக இருக்கக்கூடிய நேரத்தில் அது என்ன சொல்லுவாங்களா இல்லையா, குப்பையிலையும் என்னது பூ மலரும் அப்படிங்கிற மாதிரி அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்ட ஒரு பெண்ணாக அவங்களுடைய மனைவி இருக்கிறாங்க. ஃபிரௌன் அவ்வளவு பெரிய அரசனாக இருந்தானே, ஆனால் அந்த பெண் எப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க? அரசியாக இருந்திருப்பாங்க. அரசியாக இருந்தார்களே ஆனால் அவர்களுடைய செல்வம் என்ன, அவருடைய செழிப்பு என்ன, அவர்களுடைய ஆடம்பரம் என்ன, அவங்களுடைய வாழ்க்கை என்ன என்று நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் முழுக்க முழுக்க சொகுசு வாழ்க்கை. ஒரு இன்னைக்கு பார்க்கிற நம்ம ஒரு கவுன்சிலருடைய மனைவி எவ்வளவு அந்தஸ்துல போறாங்க, ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவருடைய மனைவி அவருக்கு எவ்வளவு ஒரு மிடுக்கா போறாங்க. அதுபோல ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு முதலமைச்சர், அது ஒரு பிரதமர், நம்ம பிரதமருக்கு மனைவி இல்லாட்டாலும் மற்ற நாட்டில் பிரதமருக்கு மனைவினா இருக்கத்தானே செய்யுது. அவங்க எல்லாம் எவ்வளவு மிடுக்கா போறாங்க. அவர்களுக்கு என்று எவ்வளவு ஒரு அதிகாரம், பவர் இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு? நம்மள மாதிரியா வாழ்வாங்க? நினைச்சதை செய்யக்கூடிய, விரும்பியதை செய்யக்கூடிய, அவர்களுக்கு வேலைக்கு 10 ஆட்கள் 100 ஆட்கள் இருக்கக்கூடிய, ஒவ்வொரு வேலைக்கும் சமைக்கிறதுக்கு ஒரு ஆளு, துணியை துவைக்கிறதுக்கு ஒரு ஆளு, வீடு வாச பெருக்கிறதுக்கு ஒரு ஆளு, அவருடைய ஆடை அலங்காரம் செய்வதற்கு ஒரு ஆளு, இப்படி பல வகையிலையும் சொகுசா இருந்திருப்பாங்களா இல்லையா? இது எல்லா காலத்திலையும் உள்ளது. அரசன் என்றால் அரசனுடைய மனைவி அரசியாக இருப்பார்கள், முடிசூட அரசி. அவங்க என்னது, அவங்க தான் அந்த பெண் உலகத்தினுடைய தலைவியாக இருப்பாங்க. விரும்பிய வாழ்க்கை வாழ்வாங்க. இப்படியான சொகுசாக வாழக்கூடியவர்கள், எதையெல்லாம் அவர்கள் விரும்புகிறார்களோ அனைத்தும் கிடைத்து அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஆசியா அவர்கள் ஃபிரௌன் சொல்லக்கூடிய தப்புன்னு சொல்றாங்க. இவன் கடவுள் கிடையாது, இவன் சொல்லக்கூடியது சத்தியம் கிடையாது, உண்மை கிடையாது, இவன் அநியாயக்காரன், இவன் அக்கிரமக்காரன் என்று அவர்கள் உணர்றார்கள். உணர்ந்தா என்ன நடக்கும்? 2ல ஒரு முடிவு தான் இருக்கணும். ஒன்னு சொகுசான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும், இல்லைன்னா சொகுசை விட்டுட்டு என்னது நடுத்தர சாதாரண ஒரு வாழ்க்கைக்கு வந்துடணும். சாதாரண ஒரு வாழ்க்கை கூட வர முடியாது. இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல எத்தனை விஷயங்களை பார்க்கிறோம். சத்தியத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் நம்ம வீட்டை ஒரு ராயலா இருந்திருப்போம், ஒரு நல்ல ஒரு பெரிய வீடா இருந்தா கூட நம்ம ஒரு மதிப்பா இருந்திருப்போம். ஏகத்துவத்தை சொன்ன மாத்திரத்தை என்ன செய்வாங்க, நம்மளை ஒதுக்கிடுவாங்க, வெளியே ஓடாண்டுருவாங்க. இப்படி எல்லாம் இருக்கிறமா இல்லையா? தெருவெளியே தெரிகிற மாதிரி எல்லாம் வந்துடும். அப்ப இப்படியாக வரக்கூடிய நேரத்தில் 2ல ஒன்ன தேர்ந்தெடுக்கணும். அந்த சொகுசான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும், அல்லது எனது நடுத்தெருவுக்கு வரணும். ஆனா அங்க அப்படி கிடையாது. நடுத்தெருவுக்கு அனுப்ப மாட்டான், போட்டு தள்ளிடுவாங்க. ஃபிரௌன் என்பவன் அவனுடைய அந்த அதிகாரத்தின் கீழ் இருக்கக்கூடிய யாரெல்லாம் மூசாவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடியவனாக இருந்தான்.
இதற்கு ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் அதுல அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான். சூனியக்காரர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையில போட்டி நடக்குது. அந்த ஏகத்துவ பிரச்சாரம் செஞ்சதுக்கு அப்புறம் போட்டி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், பல பகுதிகளுக்கும் ஆள் அனுப்பி என்ன செய்யறான், வித்தக்காரங்கள், கைதேர்ந்த வித்தக்காரங்கள், மேஜிக் செய்யக்கூடிய மேஜிக் நிபுணர்களை என்ன செய்யறான், அழைச்சிக்கிட்டு வரான். அழைச்சிக்கிட்டு வந்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த சூனியக்காரர்களுக்கும் இடையில போட்டி நடக்குது. போட்டி நடக்கக்கூடிய நேரத்தில் அப்ப இந்த வித்தையை நீங்க முதல்ல போடுறீங்களா அல்லது நான் முதல்ல போடட்டுமா அப்படிங்கிற பேசும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுறான், நீ முதல்ல போடு அப்படிங்கிறாங்க. அவங்க கயிறுகளையும் கைத்தடிகளையும் தூக்கி போடுறாங்க. அது நெளிந்து ஓடுவது போல் ஒரு தோற்றத்தை, பாம்பு மாதிரியான ஒரு தோற்றத்தை என்ன செய்யுது, ஏற்படுத்துது. அப்ப மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க, ஆஹா இப்படி செஞ்சு விட்டாங்களே, என்ன நடக்கும்னு சொல்லி அவர்களுடைய உள்ளத்துல ஒரு அச்சம், அசத்தியம் மேலோங்கிருமோ என்று அவர்கள் உள்ளத்துல ஒரு அச்சம் ஏற்படக்கூடிய நேரத்தில் லா தஹப், நீங்க மூசாவே நீங்க பயப்படாதீங்க, இன்னக அன்தல் அலா, நீங்கள் தான் வெற்றி பெற போறீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கையில் இருக்கக்கூடிய கைத்தடியை தூக்கி போடுங்க அப்படிங்கிறான். அது ஒரு பெரிய பாம்பாக மாறி அவருடைய வித்தைகள் எல்லாம் முழுங்கிருது. முழுங்கினா என்ன நடக்குது, இந்த போட்டிக்கு வந்த அந்த சூனியக்காரர்கள் என்ன செய்யறாங்க, உடனே சஜதாவில் விழுந்துடுறாங்க. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது, மூசா அல்லாஹ்வுடைய தூதர், ஹாரூன் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடறாங்க, சஜதாவில் விழுந்துடுறாங்க. விழுந்தாண்டா அவன் என்ன செஞ்சான், ஃபிரௌன் என்ன செஞ்சான், என்னிடத்தில் அனுமதி கேட்காமல் நீங்கள் மூசாவை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா, இப்ப உங்களுக்கு என்ன நடக்கும் என்றால் மார்கால் மார்கை வெட்டுவேன் அப்படிங்கிறான். வெட்டி உங்களை சிலுவையில் அரைஞ்சிருவேன், மார்கால் மார்கை வெட்டுவேன். வலது கையை இடது கையை வெட்டினோம்னா வலது காலை வெட்டுறது, அதே மாதிரி வலது கையை வெட்டினோம்னா இடது காலை வெட்டுறது, இப்படி மார்கால் மார்கை வெட்டுறது. வெட்டுறதுல சும்மா சொல்றது நம்ம சொல்லுவோமே, தோலை உரிச்சு போடுவோம், உரிச்சுட்டு தோலை பிடிச்சி உரிக்கவா செய்யணும், சும்மா ஒரு மிரட்டுறது. ஆனா ஃபிரௌன் சொல்றது மிரட்டல் கிடையாது, செய்யக்கூடியவன், செய்யவும் செய்வான், செஞ்சான். அப்ப அப்படியான ஒரு தீர்ப்பு அளிக்கிறான். உங்களுடைய குருநாதராகவே மூசா தான் இருப்பார் போல, நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன ஏமாத்த வந்திருக்கிறீ என்று சொல்லி உங்களை மார்கால் மார்கை வெட்டி உங்களை சிலுவையில் அறைவேன் என்று சொல்லி என்ன செய்யறான், சொல்றான். அப்ப அந்த அப்பதான் இஸ்லாத்துக்கு வராங்க. சூனியக்காரர்களாக இருந்தவர்கள் மூசாவை வென்று விட வேண்டும், வென்று விட்டால் ஃபிரௌனிடத்தில் சன்மானத்தை பெற வேண்டும், ஃபிரௌனிடத்தில் ஏதோ ஒரு அமைச்சர் பதவியை கேட்டு வாங்கிறேன்னு, ஃபிரௌனுக்கு அரசனுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்ற ஆசையில் வந்த அவர்கள், இவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அற்புதத்தை பார்த்த உடனே மண்டியிட்டு சஜதாவுல விழுந்து என்ன செய்றாங்க, பனி இஸ்ரவேலர்களின் இரட்சகனாகிய இறைவனாகிய அல்லாஹ்வை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லி பகிரங்கமா டிக்ளேர் பண்றாங்க. மார்கால் மார்கை வெட்டி உங்களை சிலுவையில் அறைவேன் அவன் சொல்றான். உடனே அந்த சூனியக்காரர்கள் இஸ்லாத்தை அப்பத்தான் ஏற்று அவங்களுடைய உள்ளத்தில் அப்பத்தான் ஈமான் உள்ளே நுழைந்திருக்கிறது. அப்பதான் ஒரே ஒரு அத்தியாச்சி கம்பு பாம்பா மாறினது, அதை தான் பார்த்தாங்க. அதுக்கு முன்னாடி பிரச்சாரம் அவர்களுக்கு சென்றடையல, ஒண்ணுமே அடையல. ஏன்னா பாம்பின்கால் பாம்பறிங்கிற மாதிரி, ஆஹா நம்ம செய்யறது ஏமாத்து வேலை, தந்திரம். ஆனா மூசா கொண்டு வந்து தந்திரம் கிடையாது, உண்மை, இது அற்புதம், இறைவன் புறத்திலிருந்து மட்டும்தான் இந்த மாதிரியான செயல்பாடுகள் செய்ய முடியும் என்று சொல்லி ஏற்றுக்கொண்ட உடனே அவனுடைய கட்டளை என்ன சொல்றாங்க, உன்னுடைய தீர்ப்பு எல்லாம் இந்த உலகத்துல தான், மார்கால் மார்கை வெட்டு ஒன்று சொல்றியா, வெட்டிக்கிற, உன்னால் என்ன செய்ய, அதை தவிர உனக்கு என்ன செய்ய முடியும், கொல்லத்தான் முடியும், இதை தவிர உனக்கு என்ன செய்ய முடியும். நாங்கள் மூசாவையும் ஹாரூனையும் ஏற்றுக்கொண்டது இதற்காகவா, இந்த உலகத்தில் சொகுசாக வாழ்வதற்காகவா, சுகபோகமாக வாழ்வதற்காகவா, ஹாதிஹில் ஹயாத்தத் துன்யா, எங்களுக்கெல்லாம் மறுமை ஒன்று இருக்கிறது, இறைவனுடைய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது, இறைவனுக்கு முன்னாடி நிற்கிறோம் என்ற அந்த ஒரு நிலை இருக்கிறது, அதற்காகத்தான் நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி உடனடியாக சொல்றாங்க. அப்ப ஃபிரௌனுடைய ஆட்கள் ஃபிரௌனை விட்டு வெளியேறினார்களே, ஆனால் உடனடியாக கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன, கொலை, சித்திரவதை, அநியாயம், அக்கிரமம், வரம்பு மீறுதல், இது நடக்கும். ஒண்ணு இந்த ஆசியா அவர்கள் ரெண்டுல ஒண்ணு ஏத்துக்கிறாங்க, ஒன்னும் தன்னுடைய அனைத்து சுகபோக வாழ்க்கையை இழக்கணும், இல்லை என்றால் சித்திரவதைக்கு ஆட்பட்டு வெளியே நடு ரோட்டுக்கு வெளியே வரணும். இந்த முடிவை நம்மள யாராவது எடுப்போமா, இப்படி ஒரு நிலைமை வந்தால், இப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நம்ம எடுப்போமா, என்ன முடிவு, உனக்கு இந்த உலகம் வேண்டுமா மறு உலகம் வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம முன்னாடி வருது. நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோம், நம்ம எதை தேர்ந்தெடுப்போம், அதை அப்புறம் பார்த்துக்கிறோம், இப்ப பார்த்துக்கிறோம் இது அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா. சாதாரண ஒரு வரதட்சணை மானம்னு சொல்ல முடியுதா, நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியுதா, நான் தேவையில்லைன்னு சொல்ல முடியுதா, ஒரு திருமணம் நபி வழியில நடப்பேன் என்று சொல்ல முடிகிறதா, நபி வழியில நடத்துவேன் என்று சொல்ல முடிகிறதா, அப்புறம் பார்த்துக்கிறோம். நம்ம இப்ப இதை செஞ்சு முடிச்சிருவோம், தூக்குனாப்புல காசு வருதா இல்லையா, தூக்குனாப்புல பணம் வருதா இல்லையா, இந்த உலகத்தில் இப்ப பார்த்துக்கிறோம், அந்த உலகம் இனிமே தானே, அப்புறம் பார்த்துக்கிறோம் என்ற ஒரு நிலைமைக்கு மாறுறோமா இல்லையா, வருகிறோமா இல்லையா. இந்த உலகமா மறு உலகமா என்று வரக்கூடிய நேரத்தில் நாம தேர்ந்தெடுக்கக்கூடியது இந்த உலகத்தை விட்டு விடுகின்றோம், இந்த உலகத்தை தேர்ந்தெடுக்கிறோம், மறுமையை விட்டு விடுகின்றோம். மறுமை என்பதை சாதாரணமாக நம்ம நினைத்துக் கொள்கிறோம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நபி வெளியில தொழுகணும், சத்தியத்தை மக்களுக்கு சொல்லணும், அதனால குடும்பத்தில் பிரச்சனை வந்துச்சுட்டா வந்துட்டு போகுது. ஆனா நம்ம அப்படி பாக்குறோமா,
இல்ல சொன்னா குடும்பத்துல பிரச்சனை வந்துடும், ஊருக்குள்ள குழப்பம் வந்துடும், ஊருக்குள்ள பிரச்சனை வந்துடும், நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க நினைக்கிறோமா இல்லையா? இதை எந்த இறை தூதர்களா அப்படி நினைச்சாங்களா? இத மதிப்பு மிக்க இடத்துல தானே ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க, மதிப்பான ஒரு வாழ்க்கை தானே வாழ்ந்தாங்க. அவங்க பேரு அப்படியான பேரு தானே, முகம்மதுங்கிற பேரு தானே, புகழப்பட்டவருங்கிற பேரு தானே. அதற்கு நெருக்கமாக தான் வாழ்க்கை இருந்தது. அவங்க அந்த மக்களை ரசூலுல்லாஹ்வை எப்படி நினைத்தார்கள்? அல் அமீன் என்று சொன்னார்களா இல்லையா? அஸ்ஸாதிக் என்று சொன்னார்களா இல்லையா? இப்படி எல்லாம் சொன்ன மக்களுக்கு மத்தியில் சத்தியத்தை சொன்னா குழப்பம் வரும்னா ரசூலுல்லாஹ் ஏன் சொன்னாங்க? இழுத்தாங்களா இல்லையா? அடிச்சாங்களா இல்லையா? அவர்கள் ஏற்றுக்கொண்டதற்காக கொண்டாங்களா இல்லையா? கடைசியில் ரசூலுல்லாஹ்வை ஊரை விட்டு விரட்டினாங்களா இல்லையா? இதை சொன்னா அந்த பிரச்சனை வரும்னா வரத்தான் செய்யும். வந்தாலும் சொல்லணுமா இல்லையா? தூதருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குன்னா நமக்கெல்லாம் ஏமாத்துறோம். ஆனா நம்ம பயப்படுறோம், நம்ம யோசிக்கிறோம், அது எப்படி சொந்தத்தை பிரிக்க முடியும்? சொந்தத்தை சேர்ந்து வாழணும் இருக்கத்தான் செய்யுது. எந்த சொந்தத்தை சேர்ந்து வாழணும்? கொள்கையின் அடிப்படையில் உள்ள சொந்தத்தை நம்ம வேற வேற காரணங்களுக்காக முறிக்க கூடாது. கொள்கைக்காக முறிக்கலாமா கூடாதா? ரசூலுல்லாஹ் முறிச்சாங்களே, குறைசிகள் அத்தனை பேரும் எதிர்பார்த்தானே இருந்தாங்க. நம்ம பெரிய குலமாச்ச, நம்ம பெரிய கோத்திரமாச்ச, மக்காவில் ஒரு முக்கியமான ஒரு குலமாச்ச, நம்ம குலத்தை பிரிச்சிடலாமா, நம்ம குலத்தை உடைச்சிடலாமா, அங்க இருந்து ஒண்ணு ஒண்ணா உருகலாமா அப்படி நினைச்சாங்களா? அல்லாஹ்வுக்கா என்று வந்து விட்டால் இந்த உலகம் அற்பம் என்று கருத வேண்டும். இப்படி கருதக்கூடியவர்களுக்கு இந்த ஆசியா அம்மையார் அவர்களுடைய வாழ்க்கையில அழகான முன்மாதிரி இருக்கிறது. அவங்க இது என்ன செய்யல, மறைச்சு வைக்கல. எத்தனையோ ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்துல கூட, மக்காவில் இருந்த காலத்துல கூட ஈமான பகிரங்கப்படுத்தல, வெளிப்படுத்தல. அதுக்கு எல்லாம் அனுமதி கொடுத்துருந்தான். ஒரு காலம் வரும் இஸ்லாத்தினுடைய கை மேலவங்க, அப்ப நீங்க என்ன செய்யுங்க, பகிரங்கமா வாங்க. இப்ப மறைச்சு வைங்கன்னு எல்லாம் சொன்னான். ஏத்துக்கிறங்க, என்ன நம்புங்க, அல்லாஹ்வை நம்புங்க, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்காதீர்கள், இதை பகிரங்கப்படுத்தாதீர்கள், நீங்க போய் உங்க ஊர்கள் என்ன செய்யுங்க, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. பகிரங்கப்படுத்திய ஒரு சிலரும் இருந்தாங்க. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு போன்றவர்கள் மாதிரி பகிரங்கப்படுத்தி கௌபத்துல்லாவுடைய போய் ஏறி நின்று அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று பகிரங்கமாக முழங்கி அடி வாங்கினவர்களும் இருந்தார்கள், மறைத்து வாழ்ந்தவர்கள் இருந்தார்கள். அப்படியான காலகட்டமும் இருந்தது. ஆனா இந்த ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறைக்கல, தான் ஏற்றுக்கொண்டது அத்தனையும் இழக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. நகை நட்டு இன்னைக்கு நம்ம பெண்களை பார்த்தீர்களே, ஆனால் ஒரு காப்பவன் நகை அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் பண்றதுக்கு யோசிக்கிறாங்க. மாடி காப்பவனுங்கிறது எவ்வளவு ஆச்சு? இப்போ உள்ள சூழ்நிலையை பார்த்தோம்டா ஒரு கிராமங்கிறது 8000 ரூபாய் போச்சு. 8000 ரூபாய் தாண்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்குது. 16000 ரூபாய் மாடி கொடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லையா? ஒட்டுமொத்த செல்வமும் மானம்டாங்க. எவ்வளவு கஜானாவில் எவ்வளவு இருந்திருக்கு. அந்த காலத்தில் வாழ்ந்த ஒருத்தனுடைய செல்வத்தை பத்தி எல்லாம் சொல்லுவாங்க. இவனும் பிறவனுடைய காலத்தில் வாழ்ந்தவன் தான், காரூன் என்று சொல்லக்கூடியவன். அவனுக்கு இருந்த கஜானா செல்வத்தினுடைய அளவு எப்படி இருந்தது என்றால், அந்த கஜானாவை எல்லாம் ஒரு ரூம்ல போட்டு 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 பூட்டி, சாவி இருக்கா இல்லையா? இப்போ ஒரு பெரிய ரூம்ல பூட்டிட்டு ஒரு சாவி எவ்வளவு பெருசா இருக்கு, இவ்வளவு பெருசா இருக்கு. அந்த காலத்தில் இன்னைக்கு ரொம்ப நுணுக்கமா இருந்தாலும் அந்த காலத்தில் இவ்வளவு பெருசா ஒரு சாவி இருக்குன்னு வைங்க. இந்த மாதிரி ரூம்ல போட்டு போட்டு செல்வத்தை போட்டு போட்டு பூட்டிட்டு அதனுடைய சாவியை சுமப்பதற்கு ஒரு பலம் கொண்ட ஒரு கூட்டம் இருந்ததான். எவ்வளவு செல்வத்தை வச்சிருந்திருப்பான். அவனுக்கே எவ்வளவு பெரிய செல்வம் இருந்தால் ஒரு அரசனாக இருக்கக்கூடியவன் எவ்வளவு செல்வம் இருந்திருக்கு, எவ்வளவு நகை நட்டு இருந்திருக்கு, எவ்வளவு செல்வ செழிப்புல வாழ்ந்திருப்பான். இது சர்வ சாதாரணமாக இலக்க முன் வருவாங்களா? நம்ம வருவோமா? ஒரு ஆண்கள் வருவான், ஒரு கம்பெனியில வந்து 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க, சம்பளம் கொடுக்குறாங்க, தொழுக போகாதேங்கிறான். தொழுக போனேன்டா உனக்கு என்னது, நீ கடை என் வேலைக்கு மானா அப்படின்னு சொல்றான்னு வைங்க. நம்ம மக்கள் இதை தேர்ந்தெடுப்பாங்க. தொழுது நம்ம அப்புறம் பார்த்துக்கிறோம், நம்ம அல்லாட்ட கடைசி காலத்தில் தொழுதுகிறது மன்னிப்பு கேட்டு அப்படி போயிடுவோமே நினைப்போமா இல்லையா? 1 லட்சம் ரூபாய் இழக்கிறதுக்கு நம்ம மனசு வரலையே. ஒட்டுமொத்த செல்வத்தையும் ஒட்டுமொத்த சொகுசையும் இழக்குவதற்கு முன் வந்தார்களா இல்லையா? அதுலதான் முன்மாதிரி இருக்குங்கிறான்ல. இந்த உலகமா மறு உலகமா என்று உங்களுக்கு கேள்வி முன்வைக்கப்பட்டால் நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்களா மறு உலகத்தை? மறு உலகத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் இந்த ஃபிரௌனுடைய மனைவி இடத்துல உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. அப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத ஃபிரௌன். ஃபிரௌனுடைய மனைவி இடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. எதுல முன்மாதிரி இருக்கிறது? இது காலத், அவர்கள் சொன்னார்கள், ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்துல ஒரு மாளிகையை தா, உன்னுடைய சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மாளிகையை தா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் எதுவும் எனக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். இந்த ஆடம்பரம் எனக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். இந்த சொகுசு எனக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். இந்த இன்பம் எனக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா வ நஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி வ நஜ்ஜினி மினல் கௌமில் லாலிமீன். இந்த அநியாயக்கார ஃபிரௌனுடைய சித்திரவதையிலிருந்து என்ன பாதுகாத்து. எவ்வளவு சித்திரவதை பண்ணியிருப்பான். அல்லாஹ்விடத்தில் முறையிடக்கூடிய அளவுக்கு அவர்கள் இருந்தார்கள் என்றால் எவ்வளவு பெரிய அநியாயம் பண்ணியிருப்பான்.
மினல் கௌமில் லாலிபின், இந்த அக்கிரமக்கார அநியாயக்கார கூட்டத்திடமிருந்து என்னை பாதுகாத்துறல்ல. ஒட்டுமொத்த சமுதாயமும் சேர்ந்து சித்திரவதை செய்திருக்காங்க, ஒட்டுமொத்த சமுதாயமும் சேர்ந்து அவர்கள் அலக்கழிச்சிருக்கிறாங்க, ஆக்கினப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். இந்த உலகம் எனக்கு தேவை கிடையாது, எனக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை வேண்டும், அதற்காக அத்தனையும் நான் இழந்து விட்டேன், அத்தனையும் நான் தியாகம் செய்து விட்டேன் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்களே, அதுலதான் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. ஒரு பெண்ணை கொண்டு வந்து எல்லாம் நிப்பாட்டுறான், இவர்களிடத்துல உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறதா என்ன? அத்தனையும் இழந்தார்கள். செல்வ சுகபோகத்தில் வாழ்ந்தவர்கள், அரசியாக ராணியாக வாழ்ந்தவர்கள், எதுவும் எனக்கு தேவை கிடையாது, எனக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை வேண்டும் என்று சொன்னார்களே, அதுல உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. இப்படி நம்ம ரெடி ஆகுமா? ரெடி ஆனால் ஈமான் உறுதின்ற அர்த்தம், இல்லைண்டா ஈமான் பலவீனம் அர்த்தம். இந்த உலகமா மறு உலகமா, மறு உலகத்தினுடைய இன்பமா இவ்வுலகத்தினுடைய இன்பமா என்ற கேள்வி நமக்கு முன்னால் வைக்கப்பட்டு, ஒரு சரியான மூமினாக இருந்தால், ஈமான் உறுதியான மூமினாக இருந்தால், அவன் தேர்ந்தெடுக்கக்கூடியது மறு உலகத்தை தேர்ந்தெடுக்கணும், மறுமையினுடைய இன்பத்தை தேர்ந்தெடுக்கணும். இந்த உலகத்தினுடைய இன்பத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் நீங்கள் ஈமான்ல பலகீனம் அடைந்து விட்டீர்கள். ஈமான் உங்களுக்கு ஊசலாட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது, அங்கிட்டா இங்கிட்டா என்று மதில் மேல் நடக்கக்கூடிய பூனையாக போய் கொண்டிருக்கிறது, எந்த நேரத்திலும் எங்கிட்டும் பாயலாம் என்ற நிலைமையில போய் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த மறுமை என்பது நம்ம உறுதியாக இருந்தால் ஈமான்ல நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். ஈமானுக்கு ஒரு பங்கம் என்று வரக்கூடிய நேரத்தில் நீங்க எத்தனையோ பாவங்கள் சிறுக்கான காரியங்கள் செய்வதற்கு இதுதான காரணம், எத்தனையோ தவறுகள் நடப்பதற்கு இதானங்க காரணம், அந்த உலகத்தினுடைய இன்பம் தானங்க காரணம். அப்ப இந்த உலகத்தினுடைய இன்பத்துல மூழ்கி போய் மறுமையை மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அன்னை ஆசியா அவர்கள் அத்தனையும் இழந்து விட்டு மறுமையை தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அதுபோல இதுல கூடுதலான இன்னொரு தகவல் என்னண்டா, காபிர்களுக்கு அல்லாஹ் முன் உதாரணமா யாரை சொல்றான் தெரியுமா? நபிமார்களுடைய மனைவியை சொல்றான். நபி மிகச்சிறந்த ஒரு நபிமார்கள், அந்த நபிமார்களுடைய மனைவியே, ரெண்டு நபிமார்களுடைய மனைவியே காபிர்களுக்கு எல்லாம் முன்னுதாரணமா சொல்றான். இப்படி இருக்கக்கூடாது என்று அவங்க இந்த உலகத்தை தேர்ந்தெடுத்தார்கள், உலகத்தினுடைய இன்பத்தை தேர்ந்தெடுத்தார்கள், சத்தியத்தை அவர்கள் தேர்ந்தெடுக்கவில்லை, தூதரை அவர்கள் பின்பற்றவில்லை, தூதர் வழியில் நடக்கவில்லை, தூதரை புறக்கணித்தார்கள், தூதரை அலட்சியம் செய்தார்கள். அதனால் அவர்கள் காபிர்களுடைய முன் உதாரணமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த வசனத்துக்கு மேல உள்ள வசனத்தை நீங்க படித்தீர்களே ஆனால், லரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹின் வ இம்ரஅத லூத் கானதா தஅத மின் அபதைனி மின் இபாதினா சாலிஹைனி ஃபலன் யுஹ்னியா அன்ஹுமா மினல்லாஹி ஸையா கீலதுகுலன் நார மஹத்தாஹிலின். காபிர்களுக்கு முன் உதாரணமாக நபி நூஹுடைய மனைவியையும் நபி லூத்துடைய மனைவியை அல்லாஹ் உங்களுக்கு காட்டுகிறான். இரண்டு நல்லடியார்களுக்கு அவர்கள் மனைவியாக இருந்தும் அவர்களுக்கு துரோகம் செய்தார்கள். துரோகம்னா கட்டுப்படல, மார்க்கத்துக்கு விரோதமாக நடந்தார்கள். அவங்க ரெண்டு பேருக்கு செல்லுங்கள் நரகத்திற்கு என்று சொல்லப்பட்டு விட்டதுன்னு எல்லாம் சொல்றான். அப்ப நல்லடியார்களுக்கு முன்னுதாரணமாக ஒரு கெட்டவனுடைய ஒரு மனைவியை கொண்டு வந்து அல்லாஹ் நிப்பாட்டுறான். அதாவது காபிர்களுக்கு முன்னுதாரணமாக அல்லாஹ் யாரை கொண்டு வந்து நிப்பாட்டுறான்? நபிமாருடைய மனைவியை கொண்டு வந்து நிப்பாட்டுறான். நல்லவருக்கு மனைவியாக இருந்தாலும் ஈமான் இல்லை என்றால், மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நபி வழியை புறக்கணித்து வாழ்வார்களே ஆனால் அவர்களுக்கு முன்னுதாரணம் நூஹுடைய மனைவியும் லூத்துடைய மனைவியும். ஈமான்ல உறுதியாக இருந்து மறுமையை தேர்ந்தெடுத்து வாழ்வார்களே ஆனால் அவர்களுக்கு முன்னுதாரணமாக பிறவனுடைய மனைவி அன்னை ஆசியா அவர்களையும் அல்லாஹ் நிப்பாட்டுகின்றான். அதுபோக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு செய்தி சொன்னாங்க. இது புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன அப்படின்ட்டா, உலகத்தில் எத்தனையோ ஆண்கள் முழுமை பெற்ற ஆண்களாக இருக்கிறாங்க. அனைத்து விஷயத்திலும் முழுமை பெற்ற அப்படித்தானே, எல்லாத்திலையும் முழுமை பெற்ற ஆண்களாக இருக்கிறார்கள். ஆனா பெண்கள்ல ரெண்டு பேர் தான் முழுமை பெற்றிருந்தார்கள். ஒன்னு மரியம், அதாவது இம்ரானுடைய மகள் மரியம் அவர்களும், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், ஒன்னு பிறவனுடைய மனைவி அன்னை ஆசியா அவர்களும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முழுமை பெற்ற ஒரு மக்களாக, ஈமான்ல உறுதியான மக்களாக, மறுமையை மட்டுமே லட்சியமாக கொண்டு மக்களாக, இந்த உலகத்தினுடைய தேவையா மறுமையினுடைய தேவையா, உலகத்தினுடைய இன்பமா மறுமையினுடைய இன்பமா என்று வரக்கூடிய நேரத்தில் மறுமையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.